பார்ப்பீங்க. ஆர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து Instagramல டிஎம் பண்ணிருக்கிறத பார்ப்பீங்க. பேசிட்டு இருக்கிறதையாவது கேள்விப்படுவீங்க. கிட்ட இருக்கிற டீ கடை வரைக்கும். அப்படி இந்த புக் லான்ச் ஈவென்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்கள். இந்த புக் லான்ச் ஈவென்ட்க்கு வந்தவங்க, இந்த புக் லான்ச் ஈவென்ட்க்கு வராதவங்க, அண்ட் வந்தவங்க என்ன பேசுனாங்க. இந்த 3 விஷயம் தான் வந்து பயங்கர பரபரப்பா டிஸ்கஸ் பண்ணப்பட்டுட்டு இருக்குது. அக்ராஸ் சோஷியல் மீடியா, இன் ரியல் வேர்ல்ட், ஆஃப்லைன்ல நீங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் இத பத்தி மென்ஷன் பண்றாங்க. காரணம் இந்த இடத்துல வந்து பேசினது தமிழக வெற்றிக் கழகம். கரெக்ட்டா? ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள். அவங்க வந்து பெருசா வெளிய வந்து பேச மாட்டாங்க. அவங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் வெளிய பப்ளிக்கா அட்ரஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈவென்ட் அது ஒரு புக் லான்ச் ஈவென்ட். புக் லான்ச் ஈவென்ட்ல ஒருத்தங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பேசிக்கா அந்த தலைவர பத்தி மட்டும் பேசிட்டு போயிடுவாங்கல்ல. பட் அத தாண்டி அம்பேத்கர பத்தி பேசணும். கரெக்ட்டா? எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்ங்கிற ஒரு புக்க வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அத பத்தி தான் பேசிட்டு போவாங்க. பட் அத தாண்டி டைரக்ட்டாவே வந்து ஒரு ஆன்டி பிஜேபி அண்ட் ஆன்டி டிஎம்கே 2மே வந்து ரூலிங் பார்ட்டி சென்ட்ரல்லயும், ஸ்டேட்லயும். அதுக்கு அகைன்ஸ்டாவுமே நெறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து இன்னைக்கு ஈவென்ட்ல நடந்ததாம். பயங்கர பரபரப்பா சோஷியல் மீடியா ஃபுல்லா